அனைவருக்கும் வணக்கம். மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, இன்றைய தினம் தைப்பூச திருநாளுங்க. இந்த நாள் பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளில் நமக்கு செல்வம் பெருக எந்த மாதிரியான தீபம் ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்றணும், இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம். முருகனுடைய வழிபாட்டுக்குன்னு சில நாட்கள் உகந்ததாக இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகமானது முருகன் தோன்றிய நாளாக சொல்லப்படுது. அடுத்தது கார்த்திகை. அறுவராக உதித்த முருகன் சக்தியின் துணையால் ஒருவனான திருநாள் தான் இந்த கார்த்திகை. இந்த சஷ்டி அப்படிங்கிறது அசுரர்களை அழித்து அவர்களை ஆட்கொண்ட நாள். ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டி திதிங்க. முருகன் வள்ளியை திருமணம் செஞ்சது பங்குனி உத்திர நாளில். தைப்பூசம் அன்னையிடம் வேல் வாங்கி இருக்கையில் வேல் ஏந்திய நாள் தான் தைப்பூச திருநாளாக நாம் கொண்டாடுறோம். இந்த தைப்பூச திருநாளானது முருகனுக்கு எத்தனை சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவுக்கு சிறப்பு அவர் கையில் இருக்கும் வேலுக்கும் உண்டுங்க. தைப்பூசம் வரும் நாளானது பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து தாங்க இருக்கும். அதே போல் இந்த வருடம் தைப்பூசமானது 25/1/2024 வியாழக்கிழமை வந்திருக்கு. இந்த நாளில் பௌர்ணமி திதி இருந்தாலும் கூட பூச நட்சத்திரமானது காலையில் 9:14 தாங்க துவங்குது. அதனால் நீங்கள் இந்த தைப்பூச வழிபாட்டை காலையில் 9:20 மேலே துவங்கி செய்கிறது அப்படிங்கிறது தான் சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். அதே போல் மாலை நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை எந்த நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:20 7:30 வரைக்கும் இந்த வழிபாட்டை செய்யலாங்க. இந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வழிபாட்டுக்கு மிகவும் முக்கியமானது முருகனுக்கு நாம் சாற்றக்கூடிய மலருங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு மலர் பிடித்ததாகவும் உகந்ததாகவும் இருக்குங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு நிற மலர்கள் ரொம்பவும் உகந்த ஒரு மலராக சொல்லுவாங்க. இந்த சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வரளி பூவை வைத்து நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம். சிவப்பு ரோஜாக்களை வைத்து இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த தீபத்தை நீங்கள் எப்படி ஏற்றி வழிபடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் முருகன் படம் இருந்தாலும் சரி, வேல் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. தைப்பூச திருநாள் அப்படின்னாவே வேலிற்கு தனி வழிபாடு உண்டுங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வேல் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை பூஜையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் செவ்வரளி மலர்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பரப்பி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற ரோஜாக்களை நீங்கள் இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். ஒரு அகல் புதுசாக வாங்கி நீங்கள் அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல் அப்படி இல்லைன்னா பாயாசம் ஏதாவது ஒரு இனிப்பு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யணுங்க. இந்த தைப்பூச திருநாளில் பௌர்ணமியோடு சேர்ந்து வர்றதுனால மாலை நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க, பணத்தடைகள் நீங்கும், கடன் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அது இல்லாமலே போயிடும். நிம்மதியாக வாழக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்குங்க, பணவரவு அதிகரிக்கும். இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எதாக இருந்தாலும் மனதார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு பணத்தடை நீங்கணும், கடன் தொல்லை நீங்கணும், நிம்மதியாக வாழ்கிறதுக்கு பணவரவு அதிகரிக்கணும், செல்வம் பெருகணும், இந்த மாதிரியான வேண்டுதலை உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் இந்த தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து வேண்டிக்கோங்க. இப்படி வேண்டும் பொழுது இந்த வேண்டுதலோடு சேர்த்து நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம்னு உங்களால் என்ன பாராயணம் செய்ய முடியுமோ அதை நீங்கள் பாராயணம் செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஒலிக்க விட்டு கேட்கலாம். இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கற்பூர தீபாராதனை காட்டி இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சுட்டு இந்த நெய்வேத்தியத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் நீங்கள் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அன்னைக்கு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானமானது உங்களுக்கு பன்மடங்கு பலனை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த தைப்பூச திருநாளில் முருகனுக்கு பிடித்த இந்த மலரை கொண்டு நீங்கள் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டிங்கனாவே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்றங்களை பெறலாம். முருகனை மனதார நம்பி இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வமானது பெருக தொடங்கும், பணவரவு அதிகரிக்க தொடங்குங்க. மிகவும் எளிமையான இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்.
இந்த தகவலை பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். நலமுடன் வாழலாம். நல்லதே நடக்கும். நன்றி.